நன்றி மறக்காத நம்ம முகமது சிராஜ் பக்கத்தில் கௌதம் கம்பீர் இந்திய அணியின் ஹெட் கோச்சாக இருக்கிற கௌதம் கம்பீர் அவர் பக்கத்தில் நிற்கிறாரு. ஆனால் அவர் காலை தொட்டு வணங்காம பும்ரா அவர் இந்த மேட்ச்ல விளையாடவே இல்லை. அவருடைய காலை தொட்டு வணங்கி தன்னுடைய நன்றிகளையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் தற்போது நேற்றைய ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிராஜ் அவர் வெளிப்படுத்தியிருந்தாரு. ஸோ இதை பார்த்த ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு பொறுக்க முடியல. உடனடியாக அவர் செஞ்ச செயல் தற்போது கிரிக்கெட் விமர்சகர்கள் எல்லாருமே கௌதம் கம்பீர் அவரை விமர்சனம் பண்ற மாதிரியான சம்பவம் நேற்றைய ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்திருக்கு. அதாவது நேற்று காலையில் 84 ரன்னுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க இங்கிலாந்து. இதனால அவங்க 200-250 கூட தாண்ட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஸோ அந்த நேரத்தில் பயங்கரமா பார்ட்னர்ஷிப் போட்ட ஹாரி ப்ரூக் ஸ்மித் இவங்க 2 பேருமே கம்ப்ளீட்டா ஆட்டத்தை தலைகளாக மாத்திட்டாங்க. ஏன்னா இங்கிலாந்து அணி பக்கம் மொத்தம் 6 டக் அவுட்டுகள். ஆனா இவங்க 2 பேர் மட்டுமே சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல 300க்கும் அதிகமான ரன் எடுத்தாங்க. இதனால இங்கிலாந்து அணியின் ஸ்கோர் ரொம்ப வேகமாக கிடுகிடுன்னு உயர்ந்திருந்தது. அப்பதான் கரெக்டா புது பால் எடுத்ததுக்கு அப்புறமா முகமது சிராஜ் அவர் கையில் பால் போச்சு. பால் போனாலும் போச்சு, டக்குன்னு போட்டுன்னு எல்லாருடைய விக்கெட்டையுமே அசால்ட்டாக வீழ்த்தினார் சிராஜ். ஸோ இதன் காரணமாக ரொம்ப நாள் கழிச்சு 6 விக்கெட் ஹால் அப்படிங்கிற ரெக்கார்டையும் இந்த மேட்ச்ல சிராஜ் அவர் நிகழ்த்தியிருந்தாரு. ஸோ இந்த சந்தோஷமான தருணத்தில் ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி போயிட்டு இருந்த சிராஜ் அப்போ கரெக்டாக பவுண்டரி லைனில் கை தட்டிக்கிட்டு இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே முகமது சிராஜ் அவரை வரவேற்றாங்க. அப்போ கரெக்டாக உள்ள வர்றப்ப சிராஜ் நேரடியாக போய் பும்ரா அவருடைய காலை தொட்டு வணங்கியிருக்காரு. அதே நேரத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கை தட்டிக்கிட்டு நின்றுகிட்டு இருந்த கௌதம் கம்பீர் அவருக்கு செம்ம கடுப்பாகி போயிருச்சு. கம்பீர் அவரை பெருசா கண்டுக்கல சிராஜ். ஆனாலுமே நேரடியாக போய் பும்ரா அவர் காலை தொட்டு வணங்கியிருக்காரு. ஸோ இந்த சம்பவத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா சிராஜ் அவரை பாராட்டுறாங்க. ஏன்னா இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பும்ரா அவர் விளையாடுவாரா இல்லை அவருக்கு ஓய்வு தரப்படுமா அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு. ஒருவேளை பும்ரா அவர் விளையாண்டிருந்தார்னா கடந்த ஆட்டத்தில் சரியா விளையாடாம போனதுக்கு சிராஜ் கண்டிப்பா பிளேயிங் 11ல இருந்து நீக்கப்பட்டிருக்கலாம். அந்த வாய்ப்பு சிராஜ் அவருக்கு தராம பும்ரா ஆட்டோமேட்டிக்கா இந்த மேட்ச்ல அவராகவே ஓய்வு எடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் நடக்கிறப்ப காதல ஒரு கருவி மாதிரி வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேன்கள் அவங்களுடைய அந்த மொமெண்டம் அவங்களுடைய வீக்னஸ் எல்லாத்தையுமே கவனிச்சு சிராஜ் கிட்ட பும்ரா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குறிப்பிட்டிருந்த சிராஜ், நான் 6 விக்கெட் எடுத்திருந்தாலும் அதுக்கு முழுக்க எனக்கு பின்னாடி இருந்து உறுதுணையாகவும் பலமாகவும் இருந்தது பும்ரா அவர் தான். அதனால தான் அவருடைய காலை தொட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சிராஜ் ஒரு சின்ன பேட்டி, அதாவது போற போக்கில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துட்டு போனாரு. ஆனாலுமே கௌதம் கம்பீர் நம்ம காலில் விழல, இவன் என்னடா இது பும்ரா அவர் காலில் விழுந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவத்தை அந்த இடத்துல கம்பீர் அவர் வெளிப்படுத்த தான் செஞ்சாரு. ஏன்னா கம்பீர் ஒரு ஈகோ பிடிச்ச மனுஷன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க சிராஜ் அவர் காலில் விழுந்து பும்ரா அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அங்க இருந்து கோபமாக பார்த்தீங்கன்னா கம்பீர் அவர் நகர்ந்து சென்றுட்டாரு. ஸோ இந்த விஷயம் தற்போது வைரல் ஆகிக்கிட்டு வருது. அதே போல சிராஜ் பும்ரா அவர் காலில் விழுந்தது, இந்த விஷயம் தற்போது சிராஜ் அவரை இன்னுமே கூட எல்லாருமே பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய லீடர் முதலாவது இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் எடுத்து கொடுத்து சாதனை படைச்ச சிராஜ் அவருடைய செம்மையான இந்த ஸ்பெல்லை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.